أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. இந்த இல்முல் ஃபராயிதுடைய முதல் வகுப்பு சென்ற வாரம் நடந்த வகுப்புல இல்முல் ஃபராயிதுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இல்முல் ஃபராயிதுடைய அம்சங்கள் என்ன, எதன் அடிப்படையில் இந்த இல்மை நம்ம கற்றுக்கணும், அதை கற்றுக்கொள்வதால் என்ன நன்மைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதற்கடுத்து அல்லாஹ் இந்த இல்முல் ஃபராயிது சம்பந்தமாக சொல்லக்கூடிய 3 வசனங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். முதல் வசனத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். என்ன வசனம்? யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் என்ன அடிப்படையான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய சந்ததிகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் வசியத்து செய்கிறான். அப்ப சந்ததி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வெறும் மகன் மகள் மட்டுமல்ல, பேரன் பேத்தி, எத்தனை தலைமுறை கடந்தாலும் அத்தனை பேருக்கும் பொருந்தும். அதே போன்று தந்தை தாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? தந்தைக்கும் தாய்க்கும் என்ன சொல்றான்? வரிசஹு அபவாஹு. அந்த மையத்துக்கு வாரிசுகள் இல்லை என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் அந்த மையத்தினுடைய சொத்துக்கு வாரிசாவார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த தாய் தந்தை என்பது வெறுமன பெற்றெடுத்த தாய் தந்தை மட்டுமல்ல, அவர்கள் இல்லை என்று சொன்னால், சில நேரங்களில் அவங்க இருந்தாலுமே அவர்கள் இல்லை என்று சொன்னால் இதனுடைய சட்டங்கள்லாம் பின்னாடி பார்ப்போம். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, இப்படி எத்தனை தலைமுறைகள் மேல் நோக்கி போனாலும் சரி அவர்களும் வாரிசு ஆவார்கள். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பிள்ளைகள் மட்டும்தான் வாரிசு அப்படின்னு இல்லை, தாய் தந்தையும் வாரிசு. அவர்களுடைய தாய் தந்தையும் என்ன செய்வாங்க, சொத்துல, பேரனுடைய சொத்துல தாத்தாவுக்கு பங்குண்டு உண்டு. எப்படி நம்ம ஊர்லெல்லாம் சொல்லுவோம், தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு. உண்மையிலே அப்படி இல்லை. மகன் இருந்தால் பேரனுக்கு சொத்து கிடைக்காது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு போல பேரனுடைய சொத்து தாத்தாவுக்கும் உண்டு அப்படின்ற விஷயமெல்லாம் போக போக நம்ம படிப்போம். இப்போ இறைவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அபவாகுன்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய பின்னங்கள்லாம் பார்த்தோம். நிஸ்புனா என்ன, சுலுசு, சுலுசான், சுதுசு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ முதல் வசனம் முழுக்க முழுக்க நம்மை பெற்றவர்கள், நாம் பெற்றெடுத்தவர்கள், இவர்கள் 2 பேருக்கும் எவ்வளவு சொத்து பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்படிதானே? ஒரே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு கொடுக்கணும். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் சுலுசான் கொடுக்கணும். மகன் இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லலை, பின்னாடி அது படிப்போம். மகன் இருந்தால் மிச்சம் ஃபுல்லா அவனுக்கு தான். தகுதியானவர்களுக்கு கொடுத்து மிச்சம் எவ்வளவு சொத்து இருக்கோ அத்தனையும் யாருக்கு? மகனுக்குத்தான். மகள்களும் சேர்ந்து இருந்தால் மகனுக்கு 2 பங்கு, மகளுக்கு 1 பங்கு. சரிங்களா? இப்போ அந்த காயிதாக்கள்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, லிர் தக்கரி மிஸ்லு ஹப்தில் உன்சையின், அந்த காயிதாக்கள்லாம் மைண்டில் ஏற்றிக்கணும். ஃபைன் கொன்ன நிசா அன் ஃபௌக்கஸ்னதைனி ஃபலஹுன்ன சுலுசா மா தரக்கு, 2க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு 3இல் 2 பங்கு. ஒயின்கானத்து வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃபு, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் அவளுக்கு சொத்துல பாதி. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு காயிதா, ஒரு சட்டத்தினுடைய அடிப்படை. அதை என்ன செய்யணும், மைண்டில் ஏற்றிக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ 2வது வசனம் போகும். தொடர்ச்சியாக சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து முக்கியமான ஒரு மனிதரை பற்றி சொல்கிறான். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, ஜோடி. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அதாவது கணவன் அல்லது மனைவி. ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு எவ்வளவு சொத்துல பங்கு கொடுக்கணும், மனைவி இறந்து விட்டால் கணவனுக்கு சொத்தில் எவ்வளவு பங்கு, இது குறித்து அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவா சொல்றான்.
நான் ஆயத்தை முதல்ல வாசிச்சு காட்டி அர்த்தம் வச்சிடுறேன், அதற்கப்புறம் என்ன செய்யும் அது சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுல் லஹுன்ன வலத். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலக்கும் நிஸ்ஃபு, உங்களுக்கு சொத்தில் பாதி கிடைக்கும். யாருக்கு? ஆண்களுக்கு, கணவன்மார்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? எப்போ கொடுக்கணும்? மனைவி இறந்த பின்னால். இல்லம் யகுல் லஹுன்ன வலதுன், அந்த பெண்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் என்ன இருக்கக்கூடாது? பிள்ளை இருக்கக்கூடாது. அப்ப பிள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இந்த கணவன் மூலமாக பிள்ளை இல்லை, ஆனா வேறு ஒரு கணவன் மூலமாக, ஏற்கனவே ஒரு முதல்ல ஒரு கணவன் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த கணவன் இறந்து விட்டார், இறந்த பின்னாடி இந்த மனிதரை திருமணம் செஞ்சிருக்காங்க, முதல் கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கு, இப்ப சொத்துல கணவனுக்கு பாதி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணும். அல்லாஹ் சொல்றான் லஹுன்ன அப்படிங்கிறான், லக்கும்னு சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? லஹுன்ன வலதுன், அந்த தாய், அதாவது அந்த மனைவி, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மட்டும், எந்த பிள்ளையும் இருக்கக்கூடாது, ஆண் குழந்தை இருக்கக்கூடாது, பெண் குழந்தை இருக்கக்கூடாது, சரியா? எந்த பிள்ளையும் இல்லை என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி விட்டு சென்ற சொத்தில் எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்பு கொடுக்கணும். ஒருவேளை அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும்? அல்லாஹ் சொல்றான் ஃபைன் கான லஹுன்ன வலதுன், அந்த பெண்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலக்குமுர் ருபு மிம்மா தரக்குன, அந்த பெண்கள் விட்டு சென்ற சொத்திலிருந்து கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1/4 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 1/4 தான் கிடைக்கும், சரியா? ஏன்னா பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹக்கு அது. பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் கணவனுக்கு பாதி நிஸ்ஃபு, பிள்ளைகள் இருந்தால் ருபு. அப்படி மைண்ட்ல ஏத்திக்கங்க. முதல் சட்டம், கணவன் மனைவி இறந்து அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் கணவனுக்கு மனைவியினுடைய சொத்தில் பாதி. மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு மனைவியுடைய சொத்தில் 1/4 பங்கு ருபு மட்டும்தான் கிடைக்கும். மிம்பாதி வசியத்தின் யூஸீன பிஹா அவுதைன், போன வசனத்தில் நம்ம படித்தோம். சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? வசியத்தையும் தைனையும் நிறைவேற்ற வேண்டும். அந்த இரண்டையும் நிறைவேற்றிய பின்னால் மிச்சம் எவ்வளவு இருக்கோ அந்த சொத்துல தான் பங்கு பிரிக்கணும். பங்கு பிரிக்கும் போது மனைவிக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் கணவனுக்கு நிஸ்ஃபு, பிள்ளைகள் இருந்தால் ருபு. முடிஞ்சா? 2 ரூல். மூன்றாவது, அடுத்து அல்லாஹ் சொல்றான் வலஹுன்னர் ருபு, அந்த மனைவிகளுக்கு 4/1 பங்கு கொடுக்க வேண்டும், ருபு கொடுக்கணும். எப்ப அது? மிம்மா தரக்குன வலஹுன்ன ருபு மிம்மா தரக்குத்தும் இல்லம் யகுல் லக்கும் வலதுன், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால். அதே ரூல் தான், உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் அப்படின்றது இந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் பிள்ளைகள் இல்லை, ஆனால் இந்த கணவனுக்கு வேறு ஒரு மனைவி மூலமாக பிள்ளைகள் இருந்தால் இந்த மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ருபு கொடுக்க கூடாது. கணவனுக்கு பிள்ளைகள் அறவே இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் என்ன செய்யணும்? மனைவிக்கு ருபு கொடுக்கணும். அப்படி பிள்ளைகள் இருந்தால் ஃபைன் கான லக்கும் வலதுன், அல்லாஹ் எல்லாத்தையுமே முகாத்தவா சொல்றான் ஆண்களை பார்த்து. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் ஃபலஹுன்ன சுமுனு, அந்த பெண்களுக்கு மனைவிகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1/8 சுமுனு கொடுக்கணும். மிம்மா தரக்குத்தும் மிம்பாதி வசியத்தின் தூசூன பிஹா அவுதைன், வசியத்துக்கு பின்னாடி தைனுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? சொத்துல மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? பிள்ளைகள் இருந்தால் சுமனு கொடுக்கணும், பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் ருபு கொடுக்கணும். இப்ப 4 ரூல் படிச்சிட்டோம். திரும்ப ஒரு தடவை சொல்றேன். மனைவி இறந்து
அவளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் கணவனுக்கு நிஸ்ஃபு கொடுக்கணும். பிள்ளைகள் இருந்தால் ருபா கொடுக்கணும். சரியா? அதே போன்று கணவன் இறந்து அவனுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மனைவிக்கு ருபா கொடுக்கணும். ரைட்டா? பிள்ளைகள் இருந்தால் சுமனு கொடுக்கணும். இப்ப இந்த சட்டம் படிக்கிறோம்ல, இது ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன்னா முதலாக ஃபர்ஸ்ட் காயிதா அல்லாஹ் என்ன சொன்னா, லிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆணுக்கு நிஸ்ஃபு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால், பெண்ணுக்கு ருபா. பிள்ளைகள் இருந்தால் ஆணுக்கு ருபா, பெண்ணுக்கு சுமனு. புரிஞ்சதில்ல? ஓகே. இப்ப இன்னொரு கேள்வி வரணும் உங்களுக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு பெண்ணுக்கு ஒரு சமயத்தில் ஒரு கணவன் தான் இருக்க முடியும், இல்லையா? ஒரே சமயத்தில் 2 கணவன்களோடு ஒரு பெண் வாழ முடியாது, ஷரியத் படி கூடாது. அது நம்முடைய கலாச்சார ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். ஏன்னா பிள்ளைகள் பிறக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேரணும், நசபுன்னு சொல்லுவாங்க. சொத்து சேர்றது அடுத்த விஷயம். நசபுனா என்ன? வம்சம். யாருக்கு பிறந்த பிள்ளை, எந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைன்னு தெரியணும். அப்போ ஒரே சமயத்தில் ஒரு பெண் 2 கணவனோடு வாழும் பொழுது பிள்ளை பிறந்தால் யாருக்கு அந்த பிள்ளை பிறந்ததுன்னு தெரியாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் ஒரு பெண் ஒரு சமயத்தில் ஒரு கணவனோடு மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கு, கட்டாயப்படுத்தல. ஒரு ஆண் ஒரே சமயத்தில் 4 மனைவிகளுடன் வாழலாம். அனுமதி தான், ஃபர்துலாம் இல்லை, வாஜிப் இல்லை. எல்லாம் ஜாயிஸ் ஆக்கியிருக்கான். நம்மள 99% பேர் ஒரு மனைவிக்கு மேல இருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? அப்படி ஒரு கணவனுக்கு 4 மனைவி இருப்பதா வச்சுக்குவோமே. சரி, குறைஞ்சபட்சம் 2 மனைவி இருப்பதா வச்சுக்குவோம். இப்ப நம்ம சொத்துல எப்படி பங்கு பிரிக்கிறது? கணவன் இறந்து விட்டால் பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு கொடுக்கணும்? ரூபா கொடுக்கணும். வெரி குட். இப்ப இந்த ரூபா 4 மனைவி இருந்தால் 4 மனைவிக்கும் இந்த உனக்கு ரூபா உனக்கு ரூபா அப்படின்னு 4 பேர்த்துக்கும் கொடுக்கணுமா? பிள்ளைகள் இருக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும்? சுமனு கொடுக்கணும். அந்த சுமனு 4 மனைவிகளுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் சுமனு கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, மொத்தமாவே சுமனு தான் கொடுக்கணும், மொத்தமாவே ரூபா தான் கொடுக்கணும். எவ்வளவு கிடைக்குதோ அதுல அந்த மனைவி மார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பங்கிட்டு கொள்ள வேண்டும், சமமாக பிரிச்சுக்கணும். ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா சொத்து பிரிக்கும் போது பிரச்சனை வரும். நம்முடைய சமுதாயத்துல சொத்து பிரிக்கும் போது பிரச்சனை வரும். எந்த மனைவிக்கு அதிகமாக கொடுக்கிறது? நான் தான் என் கணவனுக்கு பிரியமான மனைவி, எனக்கு தான் அதிகமாக கொடுக்கணுன்ற பிரச்சனைலாம் வரும். ஆனால் ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் பிரியமான மனைவி, பிரியமில்லாத மனைவி, முதல் மனைவி, 2ஆம் மனைவி, இப்படி எந்த பாகுபாடும் கிடையாது. எத்தனை மனைவிமார்கள் கணவன் இறக்கும் போது உயிரோடு இருக்கிறார்களோ அப்ப அந்த கணவனுடைய சொத்துல பிள்ளைகள் இருந்தால் 1/8, இல்லை என்றால் 1/4. ரைட்டா? நான் மாற்றி மாற்றி சொல்லும் போது நீங்க தெளிவுபடுத்திக்கணும். ஸோ 4 ரூல்ஸ் படித்துட்டோம். யாருடைய சம்பந்தமாக? வெரி குட். அஸ்வாஜ் சம்பந்தமாக, கணவன் மனைவி சம்பந்தமாக 4 ரூல். இந்த ரூல் தான், அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், கஷ்டமே கிடையாது. எங்கிட்டு போனாலும் இந்த ரூல் தான். எந்த ஊர்ல போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வழக்கம் நிஸ்பு மாத்தரக்கு அஸ்வாஜுக்கும் தான் மாறும் அது. ஸோ இந்த 4 ரூல் நீங்க மைண்ட்ல ஏத்துக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒயின் கான ரஜுலுன், ஒரு மனிதன், யூரசு கலாலதன், யூரசு கலாலதன். கலாலானா என்ன? இதே சூரத்து நிசாவுடைய கடைசி வசனம் அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா அப்படின்னு சொல்றான். ஹாஃபிஸாக்களுக்கு தெரியும் கலாலானா என்ன அர்த்தம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா அனாதை சொத்து. கலாலானா என்ன? அனாதை சொத்து. அது என்ன அனாதை சொத்து? அனாதை சொத்துனா என்ன? வெரி குட்.
அனாதை சொத்துனா என்ன? அந்த மனிதனுக்கு, மையத்துக்கு தந்தையும் இருக்க மாட்டார்கள், பிள்ளையும் இருக்க மாட்டார்கள். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, லைஸ லஹு அஸ்லுன் வலா ஃபரஉன். எந்த ஒரு மனிதனுக்கு தந்தையும் இல்லை, பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்கு பேர் என்னது? அனாதை சொத்து. இந்த அனாதை சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? இதனுடைய விரிவான சட்டங்கள்லாம் பின்னாடி வருது. இப்போ குர்ஆனுடைய வசனம்னால நான் ஒரு சுருக்கமான முறையில் அர்த்தம் மட்டும் வச்சுட்டு போறேன். அப்போ ஒரு மனிதன் அந்த அனாதை சொத்துக்கு வாரிசாகிறான். அல்லது ஒரு பெண் வலஹு அஹுன் அவ் உக்துன் ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு. இப்போ நம்ம முதல்ல படிச்சது யார் சம்பந்தமாக சட்டங்கள் படித்தோம்? யூசிக்குமுல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும், பிள்ளைகள், அடுத்து பெற்றோர்கள், அடுத்து மூன்றாவது கணவன் மனைவி படிச்சிட்டோம். மிச்சம் உள்ளது யாரு? சகோதர சகோதரி. இல்லையா? நம்மள பெரும்பாலும் சகோதர சகோதரி இல்லாம இருக்க மாட்டோம். எல்லாருமே என்ன செய்யுமா, சிங்கிள் என்னது பேரண்ட்னு சொல்ற மாதிரி இப்போ வந்து எல்லாமே சிங்கிள் சைல்டுங்கிறாங்க. சிங்கிள் சைல்டுலாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றே போதும் அப்படின்னு. அப்படி இருக்காங்களா? ரொம்ப குறைவு இல்லையா? குறைஞ்சபட்சம் 2 பிள்ளைகளாவது இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அப்ப சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல எப்படி பங்கு பிரிக்கிறது? இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், ஒரு மனிதனுக்கு அவன் அனாதையாக இருந்து, நல்லா கவனிக்கணும், அனாதைனா என்ன? தந்தையும் பிள்ளையும் இல்லாமல். அப்பதான் சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல பங்கு வரும். நல்லா கவனிக்கணும். என் கூட பிறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எப்போ பங்கு வரும்? அந்த மையத்திற்கு தந்தை பிள்ளைகள் யாருமே இருக்கக்கூடாது. தாயும் இருக்கு. தாய் இருந்தா அதுக்கு ஒரு 1/6 இருக்கு. சட்டம் சொல்லிக்கிறேன். தந்தையும் பிள்ளையும் மட்டும்தான். மனைவி இருந்தால் மனைவி கொடுக்கணும். சரியா? டீட்டெயிலாக பிள்ளை கேட்டிங்கன்னா அப்புறம் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? படிப்போம் இதை. இப்போ அசல் வந்து தந்தையும் பிள்ளையும் இல்லாத ஒரு சொத்து அனாதை சொத்து. அந்த சொத்துல அப்பதான் என்ன செய்ய முடியும்? சகோதர சகோதரிகளுக்கு சொத்துல பங்கு கொடுக்க முடியும். அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும், யாருக்கு? சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறான்? சுதுசுனா எவ்வளவு? 1/6 கொடுக்கணும். ஃபைன் கானு அக்ஸர மின் ஸாலிக. அவர்கள் அதை விட அதிகமாக இருந்தால், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இல்லை, 4 அண்ணன் 2 தம்பி 3 அக்கா 7 தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்க. உதாரணத்துக்கு சொன்ன 2க்கு மேல இருக்கிறது எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். 2 அண்ணன் தம்பி 3 அக்கா தங்கச்சி, எப்படியோ எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு அதிகபட்சமாக கொடுக்க வேண்டிய பங்கு என்ன அப்படின்னா 1/3. இது யார் சம்பந்தமானது? பொதுவா இதையும் நம்ம சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சகோதர சகோதரிகள் 3 வகைப்படுவார்கள். சகோதர சகோதரிகள் எத்தனை வகைப்படுவாங்க? யார் யாரா அவங்க தெரியுமா உங்களுக்கு? நானே சொல்லிடுறேன். முதல் வகை இஹ்வத்துன் அஷிக்கா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். அஷிக்கானா என்ன அர்த்தம்? ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். இஹ்வத்துன் அஷிக்கா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லையா? ஒரே தாதந்தைக்கு பிறந்தவர்கள். ரெண்டாவது இஹ்வத்துன் லி அபின். என்ன சொல்லுவாங்க? நான் அகவாத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. ஏன்னா இஹ்வத்துன் அப்படின்றதுலேயே அகவாத்துன்றது உள்ள அடங்கிரும். இஹ்வத்துன்ற வார்த்தை சகோதரர்கள் அப்படின்னு பயன்பாட்டில் இருந்தாலும் அதில் அகவாத்து என்ன செஞ்சிடும்? அடங்கிரும். ஏன்னா அல்லாஹ் சொல்றால, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் அப்படிங்கிறான். மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள்.
வல் முக்மினாத்து அகவாத்துன் அப்படின்னு சொல்லலை. சரியா? ஏன்னா முக்மினூன் அப்படின்றதுல முக்மினாத்தும் அடங்குவார்கள், இஹ்வத்துன் அப்படின்றதுல அகவாத்தும் அடங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஆண் பால் வச்சுதான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத்த அப்படிங்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்றது அகீமு அப்படின்றது ஆண் பால் வினை தானே. அப்ப பெண் பாலுக்கு இது இல்லையே அப்படின்னா இல்லை. பொதுவான சட்டங்கள் என்பது ஆண் பால் பெண் பால் இரண்டுக்குமே அடங்கும். பொதுவான சட்டங்கள் ரெண்டுத்துக்குமே பொதுவானது தான். ஆனால் பெண்களுக்கு என்று தனியாக இருந்தால் அல்லாஹ் தனியா சொல்லுவான். அகிம்னஸ் ஸலாத வஆதீனஸ் ஸகாத வஅத்திஅனல்லாஹ வரசூலா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எப்போ அது பெண்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது பெண் பாலினுடைய வினை வரும். வருதா இல்லையா? அந்த ஃபிஅல அம்ர அல்லாஹ் யூஸ் பண்ணுவான். மற்றபடி சட்டங்களை பொறுத்தவரை ஆண் பாலுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான், பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சட்டங்களும் இரண்டு பாலாருக்கும் பொதுவானவை. இதை மைண்டில் ஏற்றிக்கணும், இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா அர்த்தம் வைக்கும்போது தவறான முறையில் அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா கவனிங்க. இஹ்வத்துன் அஷிக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ரெண்டுமே அடங்கும். சரியா? சகோதரர்கள் அர்த்தம் வைக்கக்கூடாது, சகோதர சகோதரிகள் முதல் வகை. ரெண்டாவது இஹ்வத்துன் லி அபின். இஹ்வத்துன் லி அபின், தந்தை வழி சகோதர சகோதரிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தை வழி சகோதர சகோதரிகள் அப்படின்னா நிறைய பேர் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, தந்தை வழி சகோதர சகோதரிகள் பெரியத்தா பசங்க சச்சா பசங்க அப்படிதானே? இல்லை, ஒரே தந்தை வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். புரியுதா? இஹ்வத்துன் லி அபின்னா என்ன அர்த்தம்? தந்தை வழி சகோதர சகோதரிகள்னா வாப்பாவுக்கு வேற ஒரு திருமணம் செய்து, அம்மா மௌத்தா இருக்கலாம், அல்லது ஒரே நேரத்தில் இரண்டு மனைவி அவருக்கு திருமணம் செஞ்சிருக்கலாம், வேறு ஒரு மனைவி மூலமாக பிறந்த பிள்ளைகள். அவங்களை எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணன் தம்பின்னு தானே சொல்லணும். அப்போ அவங்களுக்கு பேர் என்ன? இஹ்வத்துன் லி அபின், தந்தை வழி சகோதர சகோதரிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி சொத்து கொடுக்கறதுன்ற படிப்போம். மூணாவது இஹ்வத்துன் லி உம்மின், தாய் வழி சகோதர சகோதரிகள். அப்படின்னா என்னமா? வேற அப்படியே சொல்லுங்க. வேறு தகப்பனுக்கு பிறந்தவர்கள். தாய் ஒண்ணுதான், தாய் ஒண்ணுதான், ஆனால் தந்தை வேறு. அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? இஹ்வத்துன் லி உம்மின். இல்ல உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? இஹ்வத்துன் அஷிக்கா, உடன் பிறந்த சகோதர சகோதரி. ஏன்னா சேம் பிளட், தாயும் தந்தையும் ஒன்று. ரெண்டாவது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இஹ்வத்துன் லி அபின். ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நசபு முக்கியம், வம்சாவளி முக்கியம். வம்சாவளி என்பது நிர்ணயிக்கப்படுவது தாயை வைத்தா தந்தையை வைத்தா? உங்க ஊருக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா கூப்பிடும்போது இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன்னு உங்க தந்தையுடைய இதை சொல்லுவாங்களா, முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, தாய் வழி முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? சொல்லலாம், தாய் வழி தாத்தா அவருடைய பேரை வரு அப்படின்னு. ஆனா பேரன்னா கூட என்ன, அவரு மகள் வழி பேரன்தான். மகன் வழி பேரன்னும் போது அது தனி கெத்து. அப்ப இஹ்வத்துன் லி அபின் அப்படின்றது இரண்டாவது நிலை. மூன்றாவது தான் இஹ்வத்துன் லி உம்மின், தாய் வழி சகோதர சகோதரிகள். இப்ப புரிஞ்சு இல்ல? இப்ப மொத்த சகோதர சகோதரி எத்தனை வகை? மூன்று வகை. முதல் வகை இஹ்வத்துன் அஷிக்கா, இரண்டாவது இஹ்வத்துன் லி அபின், மூணாவது இஹ்வத்துன் லி உம்மின். இப்ப புரிஞ்சு இல்ல? இப்ப இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு மிம்மா தரக
இன் கான லஹு வலதுன், அதானே ஃபலிகுல்லி வாஹிதி மின்ஹும் சுதுசு ஃபைன் கானு அக்ஸர மின் ஸாலிக. அவங்கள ஒவ்வொருவருக்குமே சகோதரனுக்கும் சகோதரிக்கும் எவ்வளவு கொடுக்கணும்? 1/6 கொடுக்கணும். ஃபைன் கானு அக்ஸர மின் ஸாலிக, அதை விட அதிகமாக இருந்தால், ஒரே சகோதரன் ஒரே சகோதரி இருந்தால் ஆளுக்கு 1/6, ரெண்டு சேர்த்தா 1/3 வந்துடும். கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் போன கிளாஸில் ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது அந்த என்ன சொல்லி கொடுத்தேன்? சதவிகிதம் 1/6ன்றது 16.67, ரெண்டு 16.67 சேர்ந்தா 33.33, 1/3 வந்துருச்சா? ஓகே. அப்ப மேக்சிமம் கொடுக்க வேண்டிய அளவு என்னன்னா, அல்லாஹ் சொல்றான் ஃபஹும் ஷுரகாஉ ஃபிஸ் துலுசி, 1/3ல சரியா அவர்கள் அனைவரும் சரிசமமான பார்ட்னர்ஸ். ஷுரகாவுனா என்ன அர்த்தம்? பங்குதாரர்கள். ஷரீகுன் அப்படின்னா பங்குதாரர், பார்ட்னர். அதனுடைய பன்மை என்னது? ஷுரகா, பார்ட்னர்ஸ். அப்ப சரிசமமான பங்குதாரர்கள் யாரு? யாருமா? சகோதர சகோதரிகள். வழக்கம் போல அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் மின் பஅதி வஸிய்யத்தின் யூஸா பிஹா அவ் தைனின். வழக்கம் போல வசியத்து தைனெல்லாம் கொடுத்த பின்னாடி அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறான், கைர முல்லார், யாருக்கும் எந்த விதமான இடையூறும் கஷ்டமும் கொடுக்காத வகையில். சொத்தை பிரிக்கும் போது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இடையூறோ சிரமமோ கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தருக்கு குறைச்சு. நான் சொன்னேன்ல, பிரியமான தம்பி அவர் எனக்கு கஷ்டத்துல உதவுன அண்ணன், நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன வேணா கொடுத்துட்டங்க. மையத்து ஆயிட்டா, மரணித்து விட்டால் அந்த சொத்து என்பது பிரிக்கப்பட வேண்டிய சொத்து. அது எப்படி பிரிக்கப்படணும்? ஆஸ் பர் த ஷரியா தான் பிரிக்கப்படணுமே தவிர நம்முடைய ஹவா நஃப்ஸ் படி பிரிக்க முடியாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் எப்படி வேணா, யாருக்கு வேணா, எவ்வளவு வேணா கொடுக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. அப்படித்தானே? ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான், ஹயாத்தோட இருக்கான். ஒரு தந்தை அவர் என்ன செய்யறாரு? மூத்த பிள்ளையை கூப்பிட்டு, இந்தாப்பா 10 லட்ச ரூபா வச்சுக்க, ஒரு கார் வாங்கிக்கன்னு சொல்றாரு. அது அவருடைய இஷ்டம். அல்லாவுக்கு முன்னாடி அவர் அநியாயக்காரனா அப்படின்றது அல்லாவுக்கும் அவருக்கு மத்தியில் உள்ளது. ரைட்டா? பெரிய பிள்ளைக்கு 10 லட்ச ரூபாயும் சின்ன பிள்ளைக்கு இந்த அவனுக்கு 1 லட்ச ரூபாயும் கொடுத்தா அது அநியாயம் தான். ஆனால் அவர் கொடுக்கிறார் அப்படின்னா நோ ஒன் கேன் ஆஸ்க் ஹிம், சொல்ல முடியும், கேட்க முடியுமா? ஏன்னா அவர் சம்பாதிச்ச சொத்து, எப்படி வேணா செலவு பண்ணலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம். அது ஹலாலா ஹராமா, சரியா தவறா என்பது நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. ஆனால் அதே மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்துல எதையுமே அவன் தன்னிஷ்டப்படி அவன் எழுதி வைத்தது போன்று, அதனால எழுதி வைக்கிறது வசியத்தை எவ்வளவு சொல்றோம்? 1/3 தான். அதற்கு மேல உள்ளது எல்லாமே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ, எவ்வாறு சட்டங்கள் வகுக்கப்பட்டனவோ அதன் அடிப்படையில் தான் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப இந்த சட்டம் எல்லாமே அல்லாஹ் சொல்றான் வசியத்தம் மினல்லாஹ். யாரிடம் வந்திருக்கு? வசியத்தன். வசியத்தன் என்ன அர்த்தம்? சாதாரணமா சொல்லலாமா? அட்வைஸ்ன்ற வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாமா வசியத்தை? அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டளைன்னு வச்சுக்கலாம் இது. ஏன்னா முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா? ஃபரீதத்தம் மினல்லாஹ்னு சொல்றான். இங்க என்ன சொல்றான்? இப்ப எவ்வளவு முக்கியமான சட்டம்ன்றது வார்த்தைகளை வச்சே கவனிக்கணும். முதல் வார்த்தையில முதல் வசனத்துல அல்லாஹ் அலீமன் ஹக்கீமான்னு சொன்னான். இங்க திரும்ப சொல்றான் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். சரி, அலீமுன் ஹலீம். முதல்ல அல்லாஹ் அறிந்தவன், நுட்பமானவன், ஞானமிக்கவன் அப்படின்னு சொன்னான். இந்த வசனத்துல திரும்ப சொல்றான் அலீம். அல்லாஹ் அறிந்தவன், எப்படி? ஹலீம், பொறுமையாளன். அப்படிதானே? ஹலீம் தானே இருக்கு. என்ன அர்த்தம் ஹலீம்க்கு? சகிப்புத்தன்மை உடையவன். ஆக்சுவலா அந்த சகிப்புத்தன்மை மனுஷனுக்கு தான் வேணும்.
அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் பொறுத்துக் கொள்கிறான். சரியா? இந்த 2 வசனங்களை சொல்லிட்டு இந்த மீராச சம்பந்தமான 3வது முக்கியமான வசனத்தை சூரத்து நிசாவுடைய கடைசியில அல்லாஹ் சொல்றான். 3வது வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன். யஸ்தஃப்தூனக், நபியே உங்களிடத்தில் அவர்கள் ஃபத்வா கேட்கிறார்கள். யாரு? சஹாபாக்கள், மக்கள் என்ன செய்யறாங்க? ஃபத்வா கேட்கிறாங்க. சொல்லுங்கள், அல்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. எப்படி? குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அல்லாஹ் கலாலாவுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஃபத்வா வழங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கலாலானா என்ன? சத்தமா? அனாதை சொத்து. அப்படின்னா தந்தையும் இல்லாத பிள்ளையும் இல்லாத ஒரு மனிதனுடைய சொத்து. இப்ப கலாலானா என்ன? அல்லாஹ் விளக்குறான். நான் முதல்ல சொல்லிட்டேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? கலாலாவை விளக்குறான். இம்ரஉன், ஒரு மனிதன், ஹலக, ஹலாக் ஆயிட்டான் அப்படின்னா மரணித்து விட்டான். லைஸ லஹு வலதுன், அவனுக்கு பிள்ளை இல்லை. ஆனா வலஹு உஹ்துன், அவனுக்கு ஒரு சகோதரி இருக்கா. யாருக்கு? மையத்துக்கு ஒரு சகோதரி இருக்கா. அப்படின்னா ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக, அந்த பெண்மணி, அந்த சகோதரி, அவளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நிஸ்ஃபு கொடுக்கணும். மையத்துடைய சொத்துல பாதி பங்கு சகோதரிக்கு கொடுத்துடணும். சரி, வஹுவ யரிசுஹா, அதே நிலையில இந்த பெண் இறந்து விட்டால், பெண்ணுக்கு தந்தையும் இல்லை பிள்ளையும் இல்லை, சொத்து இருக்கு. இப்ப யார் வாரிசாகுவா? வஹுவ, அந்த சகோதரன், எரிசுஹா, அவளுக்கு வாரிசாக ஆகுவான். இல்லம் யகுல்லஹா வலதுன், அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் இவன் வாரிசாயிருவான். எவ்வளவு சொத்து கொடுக்கணும் அவனுக்கு? அது அப்புறம் பார்ப்போம். பின்னாடி விளக்கம் சொல்றேன்னு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்றான் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம அர்த்தத்தை தேடணும். பொதுவான வசனங்கள் அல்லாஹ் எல்லாத்தையுமே டெஃபினேஷன் மாதிரி விளக்கமா சொன்னா குர்ஆன் 30 யூஸா இருக்காது. அப்படிதானே? பல நேரங்களில் இது போன்ற சட்டங்கள், இப்போ உதாரணமா இப்போ உலுவுடைய சட்டம் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபகுஸ்லு வுஜூஹக்கும் அப்படின்னு தான் சொல்றான். முகம் எங்கே கழுகணும்னு அல்லாஹ் சொன்னானா? அது சொன்னா என்ன ஆகும்? ஃபகுஸ்லு வுஜூஹக்கும் மின் மம்பத்தி ஷஅரி மினல் ஜபஹதி இலா அஸ்ஃபலி ذكنி வ மினல் ஷஹ்மத்தில் உதுனைனி அப்படிலாம் சொன்னா குர்ஆன் ஓத முடியுமா? வம்சஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் அப்படிங்கறான். வம்சஹு பிருஊசிக்கும், வம்சஹு பிருஊசிக்கும், வம்சஹு பிகுல்லி ரூஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் சாக்கியா இலல் கஅபியா அல்லது இலல் ருக்குபத்தியா. அல்லாஹ் சொல்லியிருக்கானா? சரியா? அப்ப இறைவனுடைய வசனங்கள் என்பது நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஹதீஸ் இருக்கு இல்லையா? குர்ஆன் ஷரஹ் தானே. ஹதீஸ்ன்றது என்னது? வஹீன் கைரு மத்லூ. ஒன்னு வஹீன் மத்லூ. எது? குர்ஆன் வஹீன் மத்லூ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நேரடியாக இறைவனால் இறக்கப்பட்ட வசனங்கள். ஹதீஸ் என்னது? கைரு மத்லூ. இறைவனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக என்ன செய்யல? இறக்கப்படலையே தவிர அதுவும் வஹீ தான். ஏன்னா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அப்ப ஹதீஸ்ன்றது என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்சைப்படி சொன்ன வார்த்தைகள் கிடையாது. அது வஹீயுன் கைரு மத்லூ. இதுதான் நம்முடைய ஈமான், நம்முடைய அகீதா. இதுல கொஞ்சம் பிறண்டாலும் பிரச்சனையா போயிடும். புரியுதா? அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் என்பது அதுக்குள்ள ஆதாரம் தான் என்ன செய்றாங்க? அதற்குரிய விளக்கம் தான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. இப்ப லைஸலஹு வலதுன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சார் ஆமா, லைஸலஹு வலதுன் அப்படின்னு ஏன் வலா வாலிதுன்னு சொல்லல அப்படின்னா அதுக்கு சில நுட்பமான காரணங்கள் உண்டு.
இந்த காரணங்களை ஆராயிறாங்கல்ல, அவங்க தான் முஃபஸ்ஸிரீன்கள். இக்திலாஃபுல் முஹத்திஸீன், இக்திலாஃபுல் ஃபுகஹா, இக்திலாஃபுல் முஃபஸ்ஸிரீன் அப்படின்லாம் படிக்கிறோமே, எதன் அடிப்படையில் படிப்போம்? அவங்க இந்த குர்ஆன் ஆயத்தை ஆராய்ச்சி செய்வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விளக்கம் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விளக்கம் சொல்றாங்க. இப்போ ஒரே வசனத்தை வைத்து தான் நம்ம ஃபிக்ஹ் சட்டங்கள் எடுக்கப்படுகிறது, அப்படிதானே? இப்போ வம்சஹு பிரூசிக்கும் அர்ஜுலக்கும் இலல் கஅபைன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இதன் அடிப்படையில் உலுவுடைய ஃபர்துகள் 4 தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மட்டும் 6ன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ரைட்டா? இப்படி ஆராய்வது தான் இல்மு. கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம என்ன செய்யணும்? ஆராயும் போது தான் நிறைய ஞானங்களும் கிடைக்கும். சரியா? அப்ப லைஸலஹு வலதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன்னா அதான் அடிப்படை. நல்லா கவனிக்கணும். ஒரு பிள்ளைய நம்ம வந்து அனாதைன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு மனுஷனை அனாதைன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு பிள்ளைய அவங்க சொல்லவல்ல ஒரு கவிஞர், இன்னமல் யதீமுல் லதீ லைஸலஹு அபுன், அப்படிதானே? லைஸலஹு அபுனா வாலிதனா, தந்தை இல்லாதவன் அனாதை. ரைட்டா? அங்க தாய் இல்லாதவன் அனாதைன்னு வரல. அதே போல அனாதைன்ற வார்த்தை வரணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை பார்த்து சொன்னோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தா தந்தை இல்லாதவன் அனாதை. ஒரு பெரியவனாகியும் அவனை அனாதைன்னு சொல்றோம்னா அவனுக்கு பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? அதை விட மிகப்பெரிய கொடுமை எதுவுமே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப பிள்ளை இல்லாதவன் அவனுடைய சொத்து என்பது அனாதை சொத்து. இப்ப அதை மட்டும் அல்லாஹ் ஸ்பெசிபிக்கா சொல்றான். சரியா? பின்னாடி நம்ம படிக்கும்போது இதனுடைய மேல்மச்ச விவரங்கள்லாம் படிப்போம். இப்போ குர்ஆன்ல வெறும் அர்த்தம் மட்டும்தான் பார்க்குறோம். அப்ப வஹுவ யரிசுஹா இல்லம் யகுல்லஹா வலது ஃபஇன் கான தஸ்னதைனி, ஒருவேளை அந்த சகோதரிகள் 2 பேர் இருந்தால் என்ன ஆகும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஃபலஹுமஸ் சுலுசானி மிம்மா தரக், எவ்வாறு ஒரு மையத்துக்கு 2 மகள்கள் இருந்தால் 2 பேருக்கும் 2/3 கொடுக்கணுமோ, அதே போன்று சகோதரிகள் அவருடைய அதிகபட்சமாக கொடுக்கப்பட வேண்டிய சொத்து எவ்வளவு? சுலுசான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுலுசான் அப்படின்றது பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகபட்ச சொத்தினுடைய பங்கினுடைய அளவு. வயின் கானு இஹ்வதர் ரிஜாலன் வ நிசாஅன் ஃபலிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 அண்ணன் 3 தம்பி 4 அக்கா 8 தங்கச்சி இப்படி வந்தா என்ன செய்யணும்? ஃபலிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. உதாரணமா 1 லட்ச ரூபா இருக்கு, 4 சகோதரர்கள் இருக்காங்க, 2 சகோதரிகள் இருக்காங்க. சொத்தை எத்தனை பங்கா பிரிக்கணும்? எத்தனை பங்கா பிரிக்கணும்? வெரி குட். எத்தனை பங்கா பிரிக்கணும்? 10ஆ பிரிக்கணும். அப்படிதானே? 10ஆ பிரிச்சா ரொம்ப ஈஸியா பிரிச்சலாம். அதனால தான் நான் 4 2ன்னு சொன்னேன். 10ஆ பிரிச்சா ஆணுக்கு 20,000 ரூபா, பெண்ணுக்கு 10,000 ரூபா கொடுத்து முடிச்சிடலாம். ஈஸியா இருக்கும். ஏன்னா லிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன் யுபய்யினுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, அல்லாஹ் நீங்கள் வழிகெடுவதற்காக உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறான். அப்படிதானே? லான்ற ஹர்ஃப் மறைஞ்சிருக்கு. சரியா? அல்லாஹ் ததில்லு, நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அத்தனையும் விளக்குகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன். இங்க நீ ஒரு கேள்வி கேட்கணும் என்கிட்ட, ஆனா கேட்கல. முந்தன வசனத்துல ஃபஹும் ஷுரகாவு ஃபிஸ்ஸுலுஸ்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல லிzzக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன் அப்படிங்கிறான். முந்தன வசனத்திலையும் சகோதர சகோதரிகளை தான் சொன்னான். இந்த வசனத்திலையும் சகோதர சகோதரிகள் தான் சொல்றான். என்ன வித்தியாசம்? வெரி குட். யார் சொல்றா? முந்தன வசனங்கள்ல முந்திய வசனத்துல அல்லாஹ் சொன்ன அந்த சட்டம் என்பது யாருக்கு பொருத்தமானது? ஃபஹும் ஷுரகாஉ ஃபிஸ்ஸுலுஸ்ன்றது ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுசு அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு மட்டும்
உரித்தான ஒரு சட்டம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ஃபலிதக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைன் அப்படின்றது உடன் பிறந்த மற்றும் தந்தை வழி சகோதர சகோதரிகளுக்கு பொருத்தமான சட்டம். இப்ப தனியா பிரிச்சிடுறோமா? ஏன் தாய் வழி சகோதர சகோதரி தனியா பிரிக்கணும்? அவங்களும் கூட பிறந்தவங்க தானே, ஒரே தாய் வயிற்றுல தானே பிறந்திருக்கும். ஏன் இல்ல இல்ல ஏன் இவங்களுக்கு மிஸ்லு ஹக்தில் உன்சையன், அவங்க ஃபஹும் ஷுரக்காவு ஃபி ஸுலுஸ். நசபு வேற. நான் முதல் காயிதா ஒன்று சொன்னேன், யுஸ்ரீகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹக்தில் உன்சையன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க போனாலும் இந்த சட்டத்தை அப்ளை பண்ணணும். எந்த சட்டத்தை? ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அப்படின்றது. ஆனா இந்த சட்டம் கம்ப்ளீட்டா மாறுறது ஒரே ஒரு விஷயத்துல. யாருடைய விஷயத்துல? தாய் வழி சகோதர சகோதரிகள் விஷயத்துல என்ன செய்யுது? மாறுது. சரியா? இப்போ உடன் பிறந்த சகோதரிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கூட பிறந்தவங்களுக்கு சிப்ளிங், ஃபுல் பிரதர் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க, ஃபுல் சிஸ்டர். தாய் வழி தந்தை வழி இருந்தால் அதுக்கு பேர் ஹாஃப் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூனிஸ்க்காக வேண்டி. சார் மனசுல இல்லை, எல்லாம் புரிஞ்சு. இப்போ 3 வசனங்களையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அர்த்தத்தை படிச்சிட்டோம். இப்ப இதனுடைய தெளிவு, இந்த தெளிவு என்பது ஏற்கனவே நான் சொன்னது இருக்கும், சில விஷயங்கள் புதுசா இருக்கலாம். இப்போ வாசிக்கலாமா? தவ்தீஹ் வ பயான், இந்த வசனங்களுடைய தெளிவும் விளக்கமும். 3 வசனங்கள் நம்ம படிச்சோம். 3 வசனங்களுடைய தெளிவு என்னது? ஹாதிஹி ஆயாத்துன் கரீமா, இந்த 3மே சங்கையான இறை வசனங்கள். மின் கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல் வல்லஹல் பாரி தபாரக வ தஆலா ஃபீஹா நஸீப குல்லி வாரிசின். ஒவ்வொரு வாரிசுனுடைய நசீபு எவ்வளவு? நசீபுனா என்ன? பங்கு, கிடைக்கக்கூடிய அல்டிமேட் போர்ஷன் எவ்வளவு அப்படின்றத அல்லாஹ் தெளிவான முறையில் விளக்கி இருக்கான். அவங்க யார் அந்த வாரிசுகள்? மிம்மன் யஸ்தஹிக்கு அல் இர்ஸ, வாரிசுரிமைக்கு தகுதியானவர்கள் யார் யார் அப்படின்றதுல. வ அர்ஷத இலா மிக்தாரி இர்ஸிஹி வ ஷுரூதிஹி, அதே போன்று அந்த வாரிசுரிமையினுடைய அளவு எவ்வளவு, நிபந்தனைகள் என்ன என்பதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நமக்கு வழிகாட்டி இருக்கான். கமா பய்யன ஜல்லத் ஹிக்மத்துஹு அல் ஹாலாத் அல்லதி எரிசு ஃபீஹல் இன்சான், எந்தெந்த நிலைமைகள் எல்லாம் மனிதன் சொத்துல வாரிசுரிமை பெறுவான். எல்லா நிலைமைகள்லையும் ஒரு மனுஷன் வாரிசாக முடியாது. என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறந்த அக்கா, நான் வாரிசாக முடியுமா? முடியாது. எப்போ வாரிசாகுமா? சரியா? ஸோ அந்தந்த நிலைமையில இருக்கு. பெற்றெடுத்த தாய், அவளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுசு கொடுக்கிறதா, சுலுசு கொடுக்கிறதா, அல்லது வேறு பங்கு எதுவும் கொடுக்கணுமா? இப்போ இதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடியது என்னது? இந்த மீராசுடைய நிலை. அது என் நிலை எப்படி கணக்கிடப்படும்? ஹசபல் வாரிசீன், எத்தனை வாரிசுகள் இருக்காங்க, யார் யார் அப்படின்றத வச்சு தான் என்ன செய்ய முடியும்? வி கேன் டிசைட் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுன்றது. அப்ப சில நேரங்களில் வாரிசு என்ன செய்வான்? வாரிசுரிமை பெறுவான். வல் ஹாலாத் அல்லதி லா யரிசு ஃபீஹல் இன்சான், சில நிலைமைகள்ல மனுஷனுக்கு என்ன செய்யாது? சொத்துல பங்கு கிடையாது. ஓ மதா யரிசு பில் ஃபர்து, எப்போது மனிதன் ஃபர்தின் அடிப்படையில் வாரிசாகுவான். ஃபர்துனா என்ன? பத்தியா சொன்னதை மறந்துட்டீங்க. ஃபர்துனா என்ன சொன்ன? எந்த பங்கு? அதான் தம்பி, எந்த பங்கு? நிஸ்ஃபு, சுலுசு, சுதுசு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபர்து. அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் ஒரு ஃபர்தை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கெல்லாம் ஃபர்தை கொடுத்திருக்கான்?
மகளுக்கு கொடுத்துருக்கான், தாய் தந்தைக்கு கொடுத்துருக்கான், கணவன் மனைவிக்கு கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ இவங்களுக்கு பேரே அஸ்ஹாபுல் ஃபுரூத். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேர் என்னது? அஸ்ஹாபுல் ஃபுரூத் அல்லது ஜவுல் ஃபுரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. கடமையான பங்கை உடையவர்கள். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? அந்த பங்கு கிடைக்கும். மாறுபடலாம், அது வேற விஷயம். மகளுக்கு நிஸ்பு, ஒன்னே ஒருத்தர் இருந்தால் நிஸ்பாகும், 2 பேர் இருந்தால் சுலுசான் கிடைக்கும், அதில் அவங்க பங்கு போட்டுக்கணும், அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் எல்லாம் அஸ்ஹாபுல் ஃபுரூத். ரெண்டாவது தஅசீப். தஅசீப் அப்படின்னு சொன்னா அசல் அர்த்தம் வேற. அசபானா கட்டுவதுன்னு அர்த்தம். மீராசை பொறுத்த வரைக்கும் அசபா அப்படின்னா ஒரு பங்கெல்லாம் கொடுத்து மிச்சம் எவ்வளவு இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு போறவங்க பேர் அசபா. யார் அவங்க? குறிப்பா மகனுக்கு அசபான்னு சொல்லணும். ஆக்சுவலா அஸ்ஹாபுல் ஃபுரூத் அவன் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன். ஒரு மனிதனுடைய சொத்துக்கு வாரிசு யாரு? அவன் பெத்த புள்ள தான், சரியா? ஆனா அவனுக்கு எவ்வளவு போர்ஷன் கிடைக்கும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அஸ்ஹாபுல் ஃபுரூத் இருக்காங்க, உதாரணமா மையத்துக்கு மனைவி இருக்காங்க, தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சத்தை அவன் அப்படியே எடுத்துக்குவான். ஒரு சின்ன கணக்கு நான் சொல்றேன் பாரு, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டியும் அல்லது புரிய வைக்கிறதுக்காக கூட அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் எழுதுறாரு, அவரு கரெக்டா எழுதுங்க. ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, ஒரு அப்துல்லான்னு வச்சுக்குவோம். அப்துல்லா என்ற மனிதர் இறந்து விட்டார். அவருக்கு ஒரு மனைவி, ரைட்டா? நீங்க இப்ப கணக்கு சொல்லணும் எனக்கு. ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு தந்தை, 2 மகன், 2 மகள், 2 அண்ணன், ஒரு தங்கச்சி. எடுத்தோடனே பெருசா இருக்கா கணக்கு? இப்ப நான் சொன்ன கணக்கை திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டான், அவனுக்கு மனைவி, தாய், தந்தை, 2 மகன், 2 மகள், 2 சகோதரன், ஒரு சகோதரி. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சகோதரன் தானே. இப்ப சொத்து பிரிக்கணும், ரைட்டா? பாட ஆரம்பிக்கும் போதே சொத்தை பிரிக்க சொல்லி கொடுக்கணும். சொத்தை பிரிக்கணும். இப்ப முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? மனைவிக்கு கொடுத்துடலாமா? அவன் நம்பி வந்திருக்கா, அவளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? வெரி குட். எவ்வளவு கொடுக்கணும்? 1/8 சுமனு கொடுக்கணும் இல்லையா? ஃபலஹுன்ன சுமுனு மிம்மா தரக்குதும். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அந்த வசனம்லாம் ஞாபகம் வரணும். இப்போ எவ்வளவு கொடுக்குறோம்? 1/8 கொடுத்துட்டோம். 1/8ன்றது எத்தனை பர்சன்ட்? 12.5 கொடுத்தாச்சு. வெரி குட். அடுத்து யார் இருக்கா? தாய் தந்தை இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1/6. 2 பேத்துக்கும் சேர்த்து 1/6ஆ? ஆளுக்கு 1/6 அப்படிதானே? ஃபலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் அஸ்ஸுதுஸ், அப்படிதானே? அப்ப அம்மாவுக்கு 1/6, அத்தாவுக்கு 1/6 கொடுத்தாச்சா? 1/6 எவ்வளவு? 16.67. 2 16.67 33.33. ஏற்கனவே மனைவிக்கு 12.5 கொடுத்தாச்சா? 45.83 கொடுத்தாச்சு. கரெக்டா இருக்கா கணக்கு? நான் பெர்சன்டேஜ் போட்டதுனால 45.83 நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் ஈஸியா. வெறும் ஃபர்து மட்டும் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்து சுமுனு அப்படின்னு சொன்னா, சுதுசுன்னு சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பெர்சன்டேஜ் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு? 54.17 இருக்கா? நான் கணக்கெல்லாம் போடல, கால்குலேட்டர்லாம் இல்லை, நானா தான் சொல்றேன். கரெக்டா இருக்கா? 54.17 வருதா? 100ல மிச்சம் அவ்வளவுதானே. இப்ப அண்ணன் தம்பிக்கு கிடையாது, அக்கா தங்கச்சிக்கு கிடையாது. இப்ப மிச்சம் வேற யார் இருக்கா? பிள்ளைகள் மட்டும்தான் இருக்காங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க?
4 பேர் இருக்காங்க. எத்தனை ஆணு, எத்தனை பெண்ணு? அப்ப எத்தனை பங்கா போடணும்? லிர்தகரி மிஸ்லு ஹத்தில் உன்சைனா எப்படி 3 போட முடியும்? 6 பங்கா போடணும். முதல்ல 6 பங்கா போட்டா ஈஸியா பிரிச்சு கொடுத்துடலாம். சரியா? 6 பங்கா போட்டா ஒரு பங்கு என்பது 9.03 வரும், கிட்டத்தட்ட 9.03%. அப்ப மகளுக்கு ஆளுக்கு 9.03, மகனுக்கு 18.06 கொடுத்து முடிச்சாச்சு. அவ்வளவுதான், சொத்து பிரிச்சிட்டோம். இது எல்லாமே மைண்ட்லயே போட்டுடலாம். எப்ப மைண்ட்ல போட முடியும்? we have to be very clear in ஃபுரூத். ஃபுரூத் என்னன்றது தெரியணும். அடுத்து யாரெல்லாம் வாரிசாக முடியும், யார் வாரிசாக முடியாதுன்னு நமக்கு தெரியணும். மன் எரிசு ஒமன் லா எரிசுன்னு தெரிஞ்சாதான் இதை என்ன செய்ய முடியும், கணக்கே போட முடியும் தம்பி. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் சொன்ன வார்த்தையை கவனிங்க. இந்த கிதாப்ல சொல்றாங்க பித் தாசீப். தாசீப்னா என்னது? அசபா. அசபானா என்னது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஃபர்து கொடுத்ததெல்லாம் போக மிச்சம் உள்ளது. இப்ப மகன் என்னவா வரான்? அசபாவா வரான். மகன் என்னவா வருவான்? அசபாவா வருவான். இந்த தந்தை இருக்கார்ல, அவர் டுவல் ரோல் பண்ணுவார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பெத்த கடமைக்கு ஃபர்தும் எடுத்துக்குவாரு. ஒருவேளை இந்த மையத்துக்கு பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற ரோல் வருவார், அசபாவாவும் வருவார். இது போக போக பின்னாடி பார்ப்போம். இப்பவே படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இமாம் சொல்றாங்க அவன் என்ன செய்வான்? எப்போது ரெண்டுத்தையும் எடுத்துக்குவான், ஃபர்தையும் எடுத்துக்குவான், அசபாவாவும் எடுத்துக்குவான். அதான் டுவல் ரோல் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பக்கமும் என்ன செய்வாங்க? வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி மதா யுஹஜபு மினல் இர்சி குல்லியன் அவ் ஜுஸுஇயன் அப்படின்னா என்ன? யுஹஜபு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜப. ஹஜபனா என்ன அர்த்தம்? மறைத்தான். வெரி குட். ஹிஜாப். ஹிஜாப் சொல்றோம், போய் பெண்கள் அணிகிறாங்கல்ல ஹிஜாப். ஹிஜாப்னா என்ன? திரை. இப்ப யார் யாரெல்லாம் மறைக்கப்படுவார்கள், யார் யாரெல்லாம் மறைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னா என்ன? மறைக்கப்படுவதுன்னா என்ன அப்படின்னா, உதாரணமா அப்துல்லா இருக்காரு, அவருக்கு பையன் அப்துல் ரஹ்மான், அவருக்கு பையன் அப்துல் காதர். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்துல்லா மௌத்தா போயிட்டாரு. இப்ப அப்துல் ரஹ்மான் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொன்னா அப்துல் காதருக்கு சொத்துல ஒரு பைசா கிடையாது. ஏன்? அப்துல் ரஹ்மான் உயிரோடு இருக்காரு. நம்ம ஊர் பக்கம் வந்து பழமொழி, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. மகன் இருக்கும்போது பேரனுக்கு ஒரு பைசா சொத்துல வராது. மகன் இல்லை என்று சொன்னால், இந்த அப்துல் ரஹ்மான் இல்லைன்னா யாருக்கு கிடைக்கும்? அப்துல் காதருக்கு கிடைக்கும். ஸோ இதான் யுஹஜபு. யுஹஜபுனா என்ன அர்த்தம்? மறைக்கப்படுவார், தடுக்கப்படுவார். குல்லியன். குல்லியன் மொத்தமா போயிடும். அல்லது ஜுஸுஇயன். சில நேரங்களில் ஒரு ஜுஸு தான் போகும், மொத்தமா போகாது, ஒரு ஜுஸு போகும். அது எப்படி போகுன்றதெல்லாம் நான் ஏற்கனவே முதல் பாடத்துல சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. தாய் என்ன செய்வா? அவளுக்கு சுதுசு கொடுக்கணும், ஆனா ஃபைன்கான சுலுசு கொடுக்கணும். ஃபைன்கான லஹு இஹ்வத்துன் ஃபலி உம்மிஹி சுதுசு. ரைட்டா? இன்னஹா ஆயாத்து சலாசின். மொத்தம் 3 ஆயாத்துன் சலாஸ், 3 ஆயாத்துகள். வலகின்னஹா ஜமஅத். ஆனா 3 வசனங்கள் தான். இந்த 3 வசனங்களும் பார்க்கறதுக்கு பெரிய வசனமா இருக்கும் மனப்பாடம் பண்றதுக்கு. ஆனால் மொத்தமாக கிட்டத்தட்ட 1.5 பக்கத்தில் அடங்கக்கூடிய இந்த வசனங்கள் ஜமாஅத், அது உள்ள அப்படியே அடக்கி இருக்கு. அலா வஜாசத்திஹா உசூல இல்மில் ஃபராயித். இல்முல் ஃபராயிதுடைய அத்தனை அசலும் இந்த 3 வசனத்துல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா முதல் 2 வசனங்கள் அதை நல்லா தெரிஞ்சாலே போதும், நீ என்ன செய்யலாம்? சொத்தை பிரிக்க கொடுக்கலாம். வர்கான அஹ்காமில் மீராஸ். அதே போன்று மீராசுடைய அத்தனை சட்டங்களையும் அது அடைய வளைந்துள்ளது.
அது ஃபுல்லாக உள்ள அடங்கி இருக்கு. எனவே ஃபமன் அஹாத்த பிஹிமா ஃபஹ்மன், பிஹா பிஹிமா வந்து பிஹா ஃபஹ்மன், யார் ஒருவன் அந்த 3 வசனங்களையும் முழுவதுமாக புரிந்து கொண்டானோ, இப்படி ஃபஹ்மன் வஹிஃபதன் வ இத்ராக்கன், மூணுத்தையுமே சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், மனப்பாடமும் இருக்கணும், அதை சரியான முறையில் விளங்கி அமல் செய்வது இருக்கணும். ஃபக்கது சஹுல அலைஹி மஅரிஃபத்து நஸீபு குல்லி வாரிசின், இந்த 3 வசனம் மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வாரிசுக்கும் எவ்வளவு கொடுக்கணுன்றது உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சொன்னல 3 வசனங்கள் தான் படித்தோம், அதை வச்சு ஒரு சொத்து எப்படி பிரிக்கிறது நான் சொன்னேன்ல, டக்கு டக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, எப்படி சொல்கிறோம், அந்த காயிதாக்கள்லாம் மைண்டில் ஏற்றுறதுனால. وأدرك حكمة الله تعالى الجليلة في قسمة الميراث على هذا الوجه الدقيق العادل. இந்த முறை இருக்குல்ல, நுட்பமான முறை தான், ஆனால் அல் ஆதில், நீதமான முறை இது. அல்லதி லம் யன்ஸ ஃபீஹி ஹக்கு அஹதின், ஹக்க அஹதின், அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யல, யாருடைய உரிமையையும் இதில் மறக்கவில்லை. வலம் யுக்ஃபில் மின் ஹிசாபிஹி ஷஅனு ஸகீரி வல் கபீரி வல் ரஜுலி வல் மர்அதி. இந்த ஆயத்துகள்ல, இந்த சட்டங்கள்ல சிறியவர் பெரியவர் ஆண் பெண் எந்த பாகுபாடும் இல்லாமல், பின்னாடி படிப்போம். ஏன்னா ஒரு காலம் இருந்தது, சிறு குழந்தைகளுக்கு சொத்துல பங்கு கிடையாது, பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாதுன்னு இருந்துச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கும் சொத்தில் பங்கு உண்டு. வயதான 90 வயசு கிழவனாக இருந்தாலும் சரி அவருக்கும் சொத்தில் பங்கு உண்டு. ஒரு பெண் எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, அவள் மகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் அவளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு. இப்ப எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அல்லாஹ் எல்லாத்திற்கும் அஅதா குல்லதி ஹக்கின் ஹக்கா அலா அக்மலி உஜூஹி தஷ்ரீஇ வ அர்பஇ சுவரில் முசாவாத்தி, முசாவாத்னா என்ன, சரிசமமாக, வ அதக்கி உசூலில் ஆதிலி வ வஸ்ஸஅ தரிகா பைனல் முஸ்தஹக்கீன் தௌஸீஅன் ஆதிலன் ஹகீமன். தகுதி உடையவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த சொத்தை சரியான முறையில் பிரித்து கொடுத்துருக்கான். பிஷக்லின் லம் யதஅ ஃபீஹி மகாலத்தன் லிமதுலூமின், அல்லாஹ் இதில் விடலை. லம் யதஅனா என்ன அர்த்தம், லம் யத்ருக், எதை விடலை, மகாலத்தன் லிமதுலூமின், ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டு விட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருவதற்கோ, அவ் ஷக்வா லிதஈஃபின், பலகீனமானவன் எனக்கு சொத்து கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ, அவ் ரஅயன் லிதஷ்ரீஇம் மினத் தஷாரீஇ அல் அர்திய்யா, இந்த உலகத்தில் உள்ள தஷ்ரீ என்ன, கான்ஸ்டிடியூஷன், சட்டம், உலக ரீதியான சட்டங்கள் எல்லாம் ஏதாவது குறை சொல்வதற்கு அல்லாஹ் எதையுமே வழி கொடுக்கல. இது தஷ்ரீஉல் இலாஹி. எது இந்த மீராஸ்ன்றது தஷ்ரீஉல் இலாஹி, இறைவனின் புறத்திலிருந்து வந்த தஷ்ரீ. மற்ற தஷ்ரீகள் எல்லாமே மனிதனால் எழுதப்பட்டவை. அது எந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, அது மனிதனால் எழுதப்பட்டவை. ஆனால் இது இறைவனால் அருளப்பட்டவை. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யஹ்திஃபு இலா தஹ்கீகில் அதாலா அவ் ரஃபஇ ظுல்மி அன் பனில் இன்சான், மனித சமுதாயத்தை விட்டு இந்த அநீதத்தை நீக்க வேண்டும், நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ் இத்தனை விஷயங்களையும் இந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கான். இப்போ இதுதான் இந்த 3 வசனங்களுடைய விளக்கம். இந்த 3 வசனங்களுடைய அர்த்தத்தை நம்ம படிச்சுட்டோமா, விளக்கத்தை பார்த்துட்டோமா? இதனுடைய இன்னும் மேல் மிச்சமான விளக்கமா அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் இருக்குல்ல, ருக்குனும் மின் அர்கானித்தீன், மார்க்கத்தினுடைய ருக்குன், வ உம்தத்தும் மின் உமதில் அஹ்காம், உம்தா அப்படின்னா தூணு, மார்க்க சட்டங்களுடைய தூண் இது. ஓ உம்மும் மின் உம்மஹாத்தில் ஆயாத், இறை வசனங்களுடைய தலையாய வசனங்கள்ல முக்கியமான வசனங்கள் இந்த 3 வசனங்கள். ஃபைனல் ஃபராயித், இந்த இல்முல் ஃபராயித் இருக்குல்ல, அதீமத்துல் கத்ர், மிக மகத்தான கண்ணியமான ஒரு விஷயம்.
எந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா இன்னஹா நிஸ்ஃபுல் இல்மி, இது இல்மினுடைய ஒரு பெரும்பகுதிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅல்லமு அல் குர்ஆன வஅல்லிமுஹுன் நாஸ், குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், அதை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். வ தஅல்லமு அல் ஃபராயித், இல்முல் ஃபராயிதை கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமுஹன் நாஸ், அதை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நான் முதல் பாடத்துல இந்த ஹதீஸை சொன்னேன். பெருமானார் சொல்றாங்க, ஃபைன்னி இம்ரஉன் மக்பூதுன், நான் இந்த உலகத்தை விட்டு நீங்கக்கூடிய ஒரு மனிதன். வஇன்ன ஹாதல் இல்ம், இந்த கல்வி ஞானமும் சயுக்பது, பிடுங்கப்படும். வதல்ஹருல் ஃபிதன், குழப்பங்கள் வெளியாகும். எந்த அளவுக்கு குழப்பம் நடக்கும்? ஹத்தா யக்தலிஃபல் இஸ்னானி ஃபில் ஃபரீதா, இந்த இல்முல் ஃபராயிதுடைய விஷயத்துல இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். கருத்து வேறுபாடு இருக்கும். எனக்கு கூட கொடு, எனக்கு குறைவா கொடு, எனக்கு இதுதான் சரி, அல்லாஹ் சொல்றது இதுதான் விளக்கம் அப்படின்னு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், வாதிப்பார்கள். ஆனா ஃபலா யஜிதானி மை யஃப்ஸிலு பைனஹுமா, அவர்கள் இருவருக்கு மத்தியில தீர்ப்பளிப்பதற்கு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையினுடைய அடையாளம் அது. அந்த இல்முல் ஃபராயில் சயுக்பல், அது போயிடக்கூடாதுன்னு தான் அரபிக் கல்லூரிகள்ல இதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய காலம் எல்லாம் மறுமை நாள் என்ன செய்யும்? இன்னும் தள்ளி போகும் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா மறுமை நாளுடைய அந்த குழப்பங்கள், அந்த அடையாளங்களை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்லையா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதை விட்டு பாதுகாக்கணும். அப்ப மறுமை நாளுடைய அடையாளம் ஒன்று, அடையாளங்களில் ஒன்று இந்த இல்மு உயர்த்தப்படுவது. இந்த இல்முல் ஃபராயித் என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். அதை விளக்குவதற்கு, இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இமாம் குர்துபி தொடர்ந்து சொல்றாங்க, இதா சபத்தஹாதா, இந்த ஹதீஸின் அடிப்படையில் இது உறுதி ஆயிருச்சுன்னா, ஃபஅலம் அன்னல் ஃபராயித கான ஜுல்லு இல்மி ஸஹாபா, சஹாபா பெருமக்களுடைய கல்வி ஞானத்தினுடைய ஒரு பெரும்பகுதி. ஜுல்லுனா என்ன? ஒரு பெரும், ஒரு சொத்து, ஒரு பெரும் அமைப்பு இந்த கல்விதான். சஹாபாக்கள் இதை ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டாங்க. அவர்கள் வாக்குவாதம் செய்தது, வாக்குவாதம்னா சண்டை போட்டதுன்னு அர்த்தம் அல்ல, கருத்து வேறுபாடு, தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தது பெரும்பாலும் இந்த கல்வி ஞானத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதை வீணடிச்சிட்டாங்க. இல்முல் ஃபராயித் இன்னைக்கு எப்படி இருக்கு? நிறைய இடங்கள்ல வீணடிக்கப்பட்டிருக்கு. சில பேர் சொல்லலாம், நாங்க ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம், அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இந்த இல்முல் ஃபராயிதுடைய கல்வி மக்களுக்கு மத்தியில் முழுமையாக அமல் செய்யப்படுதா அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நிறைய சகோதரர்கள் இதை அமல்படுத்துவதில் முழுமையான ஆர்வம் காட்டுறதில்லை, ரொம்ப சுணக்கம் காட்டுறது, பார்ஷியாலிட்டி பார்க்கறது, பயஸ்டா இருக்கிறது இல்லையா? நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச புள்ள அவனுக்கு அதிகம் கொடுக்கணும், எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப பார்த்துக்கிட்ட புள்ள அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொத்துல பார்ஷியாலிட்டி பார்த்து சரியான முறையில் அமல்படுத்துறது இல்லை. மக்களும் என்ன செய்யறதில்ல, கல்வி ஞானத்தில் இது முழுமையாக கற்றுக்கொண்டு அமல் செய்யணுன்ற ஆர்வம் குறைஞ்சிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய சொத்து. இமாம் குர்துபி தொடர்ந்து சொல்றாங்க, வகுல்லு மா கதபஹுல் உலமாஉ ஃபில் கதீமி வல் ஹதீஸி வகுல்லு மா அல்லஃபூஹு ஃபி இல்மில் மவாரிஸ். இந்த மூன்று வசனங்கள் படிச்சோம்ல, இதனுடைய விளக்கம் தான் சஹாபா பெருமக்கள் அத்தனை காலம் எழுதி வைத்த இல்மினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் அதுதான். அவ்வளவு விஷயங்களை எழுதியிருக்காங்க இந்த மூன்று வசனங்களுடைய விளக்கமாக. இந்த மூன்று வசனங்கள் அல்லதி ஜமாஅத் ஃபவுஅத், மொத்தமா ஒன்றடக்கி என்ன செஞ்சிருக்கு? இது நமக்கு விளக்கி கொடுத்திருக்கு. வகஸ்ஸமத் ஃபஅதலத்,
பாதுகாத்து வச்சு பிரிச்சு கொடுத்து நேர்மையான முறையில ஆக்கி வச்சிருக்கு. வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்காங்க, இமாம் குர்துபி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு உரிமையுடையவருக்கும் எவ்வளவு சொத்து கொடுக்கணுன்றத இந்த வசனங்கள் என்ன பண்ணிருக்கு, தெளிவுபடுத்தி இருக்கு. தூன முஹாபாத்தின் அவ் முதாராத்தின். முஹாபாத் அப்படின்னா பயஸ். பயஸ்னா என்ன, ஒரு பக்கச்சார்பாக. ஒரு பக்கச்சார்புனா புரிய சொன்னல, எனக்கு பிடிச்ச புள்ள, இவர் எனக்கு பிடிக்காத புள்ள, அல்லது முதாராத்தின் முகஸ்துதி, எதுவுமே இல்லாம அல்லாஹ் என்ன சொல்றானோ நீ கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். நீ மூத்த பிள்ளைக்கு அதிகம், சின்ன பிள்ளைக்கு கம்மி, என் மகளுக்கு அதிகம், மகனுக்கு கம்மி, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. இறைவன் என்ன சொல்லி இருக்கானோ அதை முழுமையான முறையில் அமல்படுத்தணும். فسبحان من شرع الأحكام في كتابه المعجز الذي لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد وجلت حكمة الله وتشريعه الكامل الخالد. இந்த ஷரியத் என்பது பரிபூரணமானது, நிலையானது, நிரந்தரமானது. அய்யுதானிஹி பஷருன். இத எந்த ஒரு மனிதனும் கிட்ட போய் குறை சொல்வதற்கு தகுதி இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் லா ததுரூன். உங்களுடைய தந்தைமார்கள், தந்தை அப்படின்னா தந்தை தாத்தா யாரா இருக்கலாம், வ அபுனாவுக்கும் உன் பிள்ளை பேர யாரா இருக்கலாம், லா ததுரூன் ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா. யார் உங்களுக்கு அதிகமாக நன்மை தருவார்கள், நெருக்கமானவன் உங்களுக்கு தெரியாதுங்கிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம்னு சொன்ன பின்னாடி நமக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப இறைவனுடைய சட்டங்களை முழுமையாக அடக்கிய இந்த 3 வசனங்கள், இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த இல்முல் ஃபராயிதுடைய சட்டங்களும் தொகுக்கப்பட்டுள்ளன. சரியா? இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த 3 வசனங்களுடைய விளக்கம், அது சம்பந்தமான விஷயங்களோட முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல இந்த 3 வசனங்கள் தொடர்பாக எழக்கூடிய சில கேள்விகள், சாதாரணமாக சில பேருக்கு சில கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஏன் இது வந்துச்சு, ஏன் இப்படி இது அப்படின்னு. மனித மனம் தானே, என்னதான் இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்தை மனிதன் கிராஸ் கொஸ்டின் பண்ணதுக்கு தகுதி இல்லைன்னாலும், மற்ற சகோதரர்கள், ஏனைய மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர்கள் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றதுக்காக நமக்கு தெரியணும் இல்ல, அதற்காக வேண்டி சில கேள்விகளும் அதற்கான பதில்களையும் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். வலான் அல்லாஹு தஆலா நாம் கேட்ட, நாம் படித்த விஷயங்களை மனதில் நிறுத்தி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் முழுமையான விளக்கத்தையும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.